முதலமைச்சர் அவர்கள் வந்து இன்னைக்கு சிறப்பாக ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. பஸ் பயணம் எடுத்துக்க 450 கோடி பெண்கள் இன்னைக்கு பஸ்ஸில் வந்து பயணம் பண்ணியிருக்காங்க. 1,17,30,30 பேருக்கு வந்து இன்னைக்கு வந்து 1000 ரூபா மாசமான போகுது. அண்ணா திமுக காரருடைய மனைவிமார்கள் கூட இந்த முறை திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இவங்க சொல்றது யாரும் கேட்க மாட்டாங்க. வீட்டில் மருந்து வாங்கறதுக்கு, பால் வாங்கறதுக்கு, கேஸ் சிலிண்டர் வாங்கறதுக்கு, குழந்தைகளுக்கு இந்த அண்ணா திமுக உறுப்பினராக இருக்கக்கூடிய வீட்டில் வாங்குற பணத்தில் தான் சுகர் பேஷண்ட்டுகளுக்கு மாத்திரை வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க மனைவிமார்கள். இந்த பணம் எல்லாம் அரசாங்கத்தோட பணம். அதிமுக சொல்றது தமிழகத்தில் போதைப் பொருள் கலாச்சாரத்துக்கு திமுக தான் காரணம். நான் தான் தெளிவா சொல்லிட்டேன்ப்பா. நீங்க சொல்றது வந்து பிஜேபியில் இருக்கவங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. போதைப் பொருள் இந்தியாவுக்குள்ள வர்றதுக்கு யாருக்கு பொண்ணு வேண்டாம். எங்க வீடு இருக்கு, ரூம்ல ஒரு பொருள் விற்கிற திருட்டுத்தனமானா இந்த பில்டிங் ஓனர் நான் தானே பதில் சொல்லணும். அந்த மாதிரி இந்தியாவுக்குள்ள ஒரு எந்த மாநிலத்தில் யார் போதைப் பொருள் வித்தாலும் அது விற்கிறதுக்கு அனுமதிச்சு உள்ள அலோவ் பண்ணது யாரு? 1 ரூபா 2 ரூபாய்க்கு வரல. அதெல்லாம் லட்சக்கணக்கான கோடி ரூபாய் கப்பலா வந்துட்டு இருக்குது. அதை நிறைய பேருக்கு தெரியல, பிடிக்கிறது மட்டும்தான் தெரியுது. எது இது சார்? நான் கேட்கறது ஒரு பஸ்ஸு, ஒரு காரு, ஒரு வாகனத்தையும் நீங்க ஓட்டிட்டு வர்ற எல்லாருமே குறுக்காட்டி எல்லாரையும் சோதனை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இந்த பொருள் விற்கிறவங்கள அவங்களும் தெளிவா எல்லாம் தெரியும். அரசாங்கத்துக்கு யார் செஞ்சாலும் அரெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, பிடிச்சிட்டு தான் இருக்காங்க. இது வந்து இந்த கலாச்சாரம் வந்து மாத்திரை வடிவில் மருந்து கடையிலே விற்கிறான். இதை வந்து யார் ட்ரக் யாருது? தமிழக அரசு பொறுப்பு இல்லை. ட்ரக் மருந்து தயாரிக்கிற கம்பெனியில் 1700 மருந்துகளை வந்து தடை பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 140 மருந்துகள் வந்து போதைப் பொருள் மருந்து. இதை வந்து எங்கெல்லாம் தவறு நடக்குதோ எந்த குற்றவாளிகளுக்காவது இதுவரைக்கும் மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஆதரவு கொடுத்துருக்காரு ஒரு ஆளை சொல்லுங்க. அவருக்கு ஆதரவு கொடுத்து போயிட்டார். அதெல்லாம் ஆதரவே கிடையாது. யாரு தவறு செஞ்சாலும் என்ன, யாரா இருந்தாலும் தண்டிப்பாரு, கண்டிப்பார். அது நானா இருந்தாலும் கண்டிப்பார், இன்னொருத்தரும் கண்டிப்பார். நீங்க அண்ணா திமுகவில் வந்து ஒன்னும் இல்லை, பொள்ளாச்சியில வந்து எனக்கு தெரியும் 1500 பெண்கள், அப்பாவி பெண்கள், வேலைக்கு போறவங்க, குடும்ப பெண்கள், வாலிப பெண்கள், அப்புறம் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போற எல்லாருக்கும் ஆசை வார்த்தை கூறி ஒரு 10-20 பேர் வந்து கடத்திட்டு போறது. எல்லாம் ஆளியாருக்கு பக்கத்தில் தோட்டத்துகளை வச்சு டான்ஸ் ஆட வச்சு தப்பு பண்ணி எல்லாம் அயோக்கியத்தனம் பண்ணி அந்த பெண்கள் வாழ்க்கையவே கெடுத்தீங்களே. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுத்தாரா? எப்ப எடுத்தாரு? ஒண்ணுமே எடுக்கல. எல்லாரையும் தப்பிக்க வச்சுட்டாங்கன்னா முக்கியமான அந்த கட்சியுடைய பொறுப்பில் இருக்கிறவருடைய பசங்க அதில் மாட்டிட்டானுங்கிறதுக்காக அந்த வழக்கையவே திசை திருப்பி விட்டார். ஒண்ணுமே வேண்டாம் சார், இவங்க தலைவர்னு ஜெயலலிதா அம்மையார் சொல்றாங்களே, இவங்க இதய தெய்வம்னு சொல்றாங்க. வாயை திறந்து கேவலமா இல்ல அந்த அம்மா பேரை சொல்றதுக்கு? நீங்க ஆட்சியில் இருக்கும்போது ஆரம்பத்திலேயே அந்த வீட்டில் கொலை நடந்தது. ஒரு ஜெயலலிதா அம்மா வீட்டில் வந்து இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு சொன்னதுக்கு தனியார் வீடுகளுக்கெல்லாம் வந்து காவல்துறை காவல் போட முடியாதுன்னா, முன்னாள் முதலமைச்சர் உனக்கு வாழ் கொடுத்த அந்த அம்மா வீட்டையே சாதாரண மனுஷர் மாதிரி நீ பேசுற. அதாவது எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில தனிப்பட்ட முறை எனக்கு உங்க எல்லாரும் விட என்ன பர்சனலா பழகினவா சொல்றேன். அவருக்கு தொழிலே வந்து ஏமாத்துறது, ஒருத்தரை ஏய்க்கிறது, துரோகம் பண்றதுதான். அவரு வாழ்றதுக்கு யாரை வேணாலும் ஒருத்தரை கொன்னா இவருக்கு ஓட்டு வரும்னு நினைச்சா அவனவே ஆள் வச்சு கொண்டு வருவார். இவரும் அழுக ஆரம்பிச்சுக்குவாரு, ஓட்டு வாங்கிட்டு போயிடுவார். அந்த டைப் அவரை நம்பி எந்த மக்களும் அவர் நம்பக்கூடாது. அவர் மாதிரி ஒரு துரோகத்தினுடைய சின்னம் அவரு. அதனால உலகத்திலேயே துரோகம் பண்றதுக்கு ஒரு நோபல் பரிசு கொடுக்கணும்னா அது எடப்பாடி பழனிசாமிக்கு தான் முதல்ல கொடுக்கணும்.